بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அழியும் உலகத்தை தேர்வு கூடமாகவும் அழியா மறுமையை தேர்வு கூலியாகவும் வழங்கிய எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த இரவு நேர சொற்பொழிவினை ஆரம்பம் செய்கின்றேன். நேற்றைய தினம் வரலாற்றினுடைய முக்கியத்துவம் குறித்தும் இந்த வரலாறுகளை அறிந்து கொள்வதனால் அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் குறித்தும் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பில் ஹிரா குகை முதல் அரஃபா மைதானம் வரை, இந்த ஹிரா என்ற குகையில தான் அல்லாஹுடைய தூதர் ஒரு நபியாக மாறுகிறார்கள், நபித்துவம் கிடைக்கப்பெறுது. அந்த ஹிரா குகைக்கு அல்லாஹுடைய தூதர் செல்வதற்குண்டான காரணம் என்ன? ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாதான் அல்லாஹுடைய தூதர் எப்படி நபியாக ஆக்கப்பட்டார்கள், எதனால் ஆக்கப்பட்டார்கள் போன்ற முழு விவரங்களை நம்ம அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஒரு குகைக்கு அடிக்கடி போறாங்கன்னா என்ன காரணத்துக்காக வேண்டி போனார்கள், நபியாக ஆவதற்கு முன்பு எதற்காக வேண்டி அந்த குகைக்கு சென்றார்கள் என்பதை ஒரு சில அன்றைய கால நிகழ்வுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கு வாழ்ந்த அந்த சமுதாயத்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் பிறப்பதற்கு முன்னாடியும் சரி, நபியாக ஆவதற்கு முன்னாடியும் சரி, அந்த சமுதாயம் என்பது எந்த அளவுக்கு இருந்தது, இந்த சமுதாயம் எவ்வளவு அறியாமையில இருந்தார்கள் அப்படிங்கிறத ஒரு சில செய்திகள் மூலமா நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்படி வாழ்ந்த அந்த காலகட்டத்தை வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி பதிவு செய்யறாங்கன்னா, ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம், அதாவது அறிவே இருந்தாலும் அந்த மக்கள் அறிவை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள், ஒரு சிந்தனை இல்லாம புத்தி இல்லாம மனம் போன போக்குல மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாகத்தான் அன்றைய கால மக்கள் நபி பிறந்ததுக்கு அப்புறமும் சரி, அல்லாஹுடைய தூதர் பிறந்ததற்கு பிறகும் சரி, நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னாடி பிறப்பதற்கு முன்னாடியும் சரி, அந்த அளவுக்கு அறியாமையில மூழ்கி கிடக்கக்கூடிய மக்களா அந்த மக்கள் இருந்தாங்க. எந்த அளவுக்கு அறியாம, அல்லாஹுடைய தூதர் 23 ஆண்டு கால பிரச்சாரத்துல ஒட்டுமொத்த மக்களையும் மாத்துறாங்க, ஒரு சரித்திர நாயகனா மாறுறாங்க. அப்படி மாறுவதற்கு என்ன காரணம்? சும்மா எம்ஏ படிச்சவரு எம்ஃபில் முடிச்சாருன்னா அதுல ஒரு ஆச்சரியம் இருக்காது. ஒரு எழுத்துல ஆன ஆவனாவே தெரியாதவர் 1வது முடிச்சு 10வது முடிச்சு +2 முடிச்சு காலேஜ் முடிச்சு எம்ஏ முடிச்சு எம்ஃபில் முடிச்சு பிஹெச்டி முடிச்சு டாக்டர் போனாருன்னு வைங்களேன், அவரை ஆச்சரியமா பார்க்கும். ஆனா எழுத கூட தெரியாதவர் இன்னைக்கு டிகிரி முடிச்சு காலேஜ் முடிச்சு டாக்டர் ஆயிட்டாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு அறியாமையில இருந்த மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செஞ்சு மக்களை நல்வழிப்படுத்தினாருன்னு சொன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த ஒரு தலைவனாலையும் எந்த ஒரு மனிதனாலையும் இந்த நூற்றாண்டுல இந்த உலகத்துல செய்ய முடியாத ஒரு காரியத்தை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த சமுதாய மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறானா, அவர்களிடத்துல ஒழுக்கமா அதை பத்தி பேச்சே இருக்காது, ஒரு திருமண வாழ்க்கையா அதுல ஒரு நெறிமுறையா இருக்காது, பிறருடைய பொருளாதாரமா கண்டமேனிக்கு செலவு செய்வார்கள், மனித உயிர்களை பற்றி எந்த அக்கறையும் இருக்காது, வணக்க வழிபாடா அதுல கூட பல மூட நம்பிக்கைகளை உள்ள புகுத்தி அப்படி வாழக்கூடிய ஒரு மக்கத்து காப்பீர்களாகத்தான் மக்களாகத்தான் அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை எடுத்துக்கோங்களேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்னா, வலா தன்கிஹு மா நக்கஹ அபாஉக்கும் மினன் நிசா, உங்களுடைய தந்தையர் மனம் முடித்த பெண்களை நீங்கள் மணக்காதீர்கள், இது வெட்கக்கேடானதாகவும் அருவருப்பான காரியமாகவும் உள்ளது. யோசிச்சு பாருங்க, அப்பா மனம் முடிச்சவர், அதாவது தாய மகன் திருமணம் முடிக்கிறான்னா எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான செயல்கள்ல அவர்கள் ஈடுபட்டு இருப்பார்கள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனா அம்மாவை திருமணம் செய்யாதரால் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் ரசூல்லா காலத்துல வாழ்ந்த இந்த சமுதாய மக்கள் என்பவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்றான், அப்படிலாம் திருமணம் முடிக்காதீங்கப்பா, இது அருவருப்பானதும் வெட்கக்கேடான வெறுக்கத்தக்க கூடிய ஒரு செயலாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசாவுல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்னும் அவர்களுடைய அந்த திருமண முறைகள் இருக்குதுல எந்த அளவுக்கு இருக்கும்னா, 4 வகையான திருமணங்கள் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதரா வர்றதுக்கு முன்னாடி அன்றைய கால மக்கள் எந்த நடைமுறையில இருந்தாங்கன்னா 4 வகையா திருமணம் முடிப்பாங்க. அதுல ஒரு திருமணம் எப்படி, இப்ப நம்ம மகர் கொடுத்து முடிக்கிறோம்ல, மனம் முடிக்கிறோமே, அது மாதிரி ஒரு திருமணம் இருக்கும். இன்னொரு திருமணம் எப்படி இருக்கும்னா, அன்னை ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, எந்த மாதிரி இருக்கும்னா, அந்த செய்தியை சொல்லும் பொழுது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, திடீர்னு கட்டிய கணவனுக்கு கிறுக்கு பிடிச்சுக்கும். எப்படின்னா, தன்னுடைய குழந்தை நல்ல குலை பெருமை மிக்க ஒரு குழந்தையா வாரிசா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கணவன் என்ன செய்வான், மனைவிய நல்ல அந்தஸ்துல குலத்துல உயர்ந்த ஆளோட அனுப்பி விட்டுருவான். எந்த அளவுக்கு இருப்பான் யோசிச்சு பாருங்க. அது உதாரணத்துக்கு சொல்லுவாங்களே, விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சோன்னு ஒரு பேரை சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் திருமணம்னு வச்சிருந்தான். கணவனை கட்டிய கணவனே தன்னுடைய வாரிசு நல்ல ஒரு அந்தஸ்து மிக்கவனா இருக்கணும், குலப்பெருமை மிக்கவனா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு ஆளோட தன்னுடைய மனைவியை அனுப்பி விடுவான். அப்படிப்பட்ட சமுதாய மக்கள் அது ஒரு திருமண நடைமுறையா இருந்தது அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. அதே போல 3வது வகையான திருமணம் எப்படி இருக்கும், ஒரு பெண் 10க்கும் மேற்பட்ட ஆண்களோட இல்லறத்துல ஈடுபடுவான். அப்படி ஈடுபட்டு குழந்தைய பெற்றெடுத்து அந்த 10 பேத்துல யாரை இவன் விருப்பப்படுறாளோ அவளை தன்னுடைய குழந்தைக்கு தகப்பனா தேர்ந்தெடுத்துக்குவான். இப்படி ஒரு திருமண நடைமுறை என்பது ஐயாமுல் ஜாஹிலியா, அந்த அறியாமையில வாழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஆயிஷா நாயகி அறிவிக்கிறத பார்க்கிறோம். 4வது வகை என்ன எதுன்னு பாக்குறது கிடையாது. சகட்டு மேனிக்கு எல்லா ஆண்களோட இருந்துட்டு ஒரு குழந்தை பிறக்குதா, அந்த குழந்தையினுடைய அங்க அடையாளங்களை வச்சு கொஞ்சம் யார்கிட்டயாவது மேட்ச் ஆச்சுன்னா, இதுதான் உங்க அப்பா, இதுதான் உன் புள்ள, நீதான் இதை வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான ஒரு கேவலமான நடைமுறைகள் எல்லாம் அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில இருந்தது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஒழுக்கம்னா என்னங்கிறதே தெரியாது, வெட்கமான என்னங்கிறத தெரியாத அளவுக்கு தான் அன்றைய காலத்துல உள்ள அந்த ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமையில் அந்த மக்கத்து காஃபிர்கள் இருந்தார்கள். அடுத்துதான் இன்னும் சொல்றதா இருந்தா, பெண் குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், பெண் குழந்தை பிறந்துருச்சுனாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஇதா பஷர அஹதுஹும், அதாவது தனக்கு பெண் குழந்தை மூலமா அல்லாஹ் நற்செய்தி சொல்லிட்டானா அவங்க முகம் எல்லாம் அப்படியே கருத்து போய் கவலைக்கு உள்ளானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எந்த அளவுக்குன்னா, ஏதாவது ஒரு பெரிய பாரதூரமான தப்பு பண்ணிட்டோம்னா, அந்த தப்பு மக்களுக்கு மத்தியில தெரிஞ்சிருச்சுன்னா, ஒருத்தன் உலகத்துல பூமியில நடமாடுவானா, நடக்கும் போதே பயந்து நடக்கும். ஆக இவங்க பார்த்துட்டா என்ன ஆகுது, அவங்க பார்த்துட்டா என்ன ஆகுது, நம்மளை காரி துப்புவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆளுங்களுக்கு மத்தியில தென்படாம தலையை காட்டாம மறைஞ்சு வாழ்வாள. அந்த மாதிரி பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னாலே அவன் என்ன செய்வான்னா, முகமெல்லாம் கருத்து போய் ஏதோ இழிவ சுமந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்குவான், அடைஞ்சு இருந்துக்குவான். இன்னும் ஒரு படி மேல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், 16வது அத்தியாயம் 58வது வசனத்துல சொல்றான், அவனுக்கு அந்த குழந்தைய நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இழிவை அப்படியே சுமந்துட்டு போறதா, சரி குழந்தை பிறந்து தொலைஞ்சிருச்சு, இந்த பெண் குழந்தை எப்படியோ வளர்த்து எடுப்போம் அப்படின்ட்டு சுமந்து கொள்வதா, அல்லது உயிரோட மண்ணுல புதைச்சிடறா.
அப்படிங்கிற அளவுக்கு அவன் சிந்தனை செய்யக்கூடியவனா இருந்தான். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்றைய காலத்திலயும் இந்த விஷயங்கள் இருக்குது. ஆனா இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்தாலே எதற்காக ஒரு சில பேர் கொல்லணும்னு நினைக்கிறான். அந்த பெண்ணு பிறந்தா அவளை நாலு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்கும் பொழுது வரதட்சணைன்னு சொல்லி கொடுக்கணுமே, அதற்கு நிறைய நம்ம செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டிய இன்றைக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிறது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சாலே அதை அழிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் இன்றைய காலத்துல செய்கிறார்கள். ஆனா அப்ப உள்ள காலத்துல எப்படின்னா, பெண் குழந்தை பிறந்துருச்சா அதை ஒரு இழிவா பார்ப்பாங்க. பெண் குழந்தை பிறந்துருச்சா அதை மண்ணுல உயிரோட புதைச்சிடலான்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு அறியாமையில மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு மக்களா அன்றைய கால மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்னும் சொல்றதா இருந்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல மேலும் சொல்றான், வணக்க வழிபாடு இருக்குதுல. இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வை வணங்குறதா இருந்தா 5 நேரம் பள்ளிவாசல்ல வந்து தொழுகிறோம், இரவு நேர தொழுகிறோம், சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறோம். அதன் மூலமா அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சு அல்லாஹ்வை நெருங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அன்றைய காலத்துல எப்படி தெரியுமா இருந்தாங்க? காபாவை பெருசா மதிப்பாங்க. இது அல்லாஹ்வுடைய ஆலயம், இது புனிதமிக்க ஆலயம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நல்லா மதிப்பார்கள். ஆனா வணங்கக்கூடிய விதம் எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லாம் போவாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம் போய் காபாவை அப்படியே வலம் வருவார்கள். அப்படி வலம் வர வர என்ன செய்வாங்கன்னா, கூட்டத்தோட கூட்டமா விசில் அடிப்பார்கள், கை தட்டுவார்கள். இதுதான் அவர்களுடைய வணக்க வழிபாடா இருந்தது. காபாவை வலம் வரும்போது தவாபு செய்யும் போது கை தட்டக்கூடியவர்களாகவும் விசில் அடிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். கேவலத்திலையும் கேவலம் என்னன்னா, அப்படி காபாவை வலம் வராங்கல்ல, அப்படி வலம் வரும் பொழுது நிர்வாணிகளாக வலம் வருவார்கள். சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. ஆண்களும் பெண்களும் காபாவை வலம் வருவார்கள், கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, நிர்வாணமாக வலம் வந்து கொண்டு இருப்பார்கள். அந்த அளவுக்கு கேவலமா ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாத ஒரு மக்களாகத்தான் அந்த மக்கத்து காஃபிர்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்றதா இருந்தா, இப்படி காபாவை வலம் வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, ஒன்னா வீட்டினுடைய கூரையை பிச்சுட்டு உள்ள குதிப்பாங்க, இல்லையா வீட்டுக்கு ஏதாவது பின்வாசல் இருந்துச்சுன்னா பின்வாசல் வழியா வருவாங்க. ஏன் வராங்கிற காரணத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். என்ன காரணம்? அப்படி நம்ம காபாவை தவாபு செஞ்சுட்டு வர காரணத்தினால திரும்ப நம்ம அதே வாசல் வழியா போனோம்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாம போயிடும், திரும்ப பாவம் எல்லாம் ஒட்டிக்கும். அதனால வேற வாசல் வழியா வரணும்ட்டு என்ன செய்வாங்கன்னா, வீட்டினுடைய கூரையை வச்சுட்டு உள்ள குதிப்பாங்க. அப்படி இல்லையா வீட்டுக்கு பின்புறத்துல வாசல் இருந்தா அந்த வாசல் வழியாக உள்ள நுழையக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ வீட்டுக்கு வாசல் வழியா வாங்கடா அப்படின்னு கூட சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் அந்த மக்கள் இடத்துல இருந்தது. அவ்வளவு அறியாமையில இருந்தாங்க. ஹலாலு ஹராமு எதுவும் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்த ஹலால் ஆக்கிக்குவாங்க, அவர்கள் இஷ்டத்துக்கு ஹராம் ஆக்கிக்குவாங்க. இன்னைக்கு உள்ள அஜரத்துமார்கள் எல்லாம் தோத்து போயிடுவாங்க. இன்னைக்கு அஜரத்துமார்கள்ட்ட அஜரத்து இதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டோம்னா அவர் சாப்பிடலாம் அப்படின்ட்டுருவார். அஜரத்து இதை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டோம்னா சாப்பிடக்கூடாது அப்படிம்பார். காரணம், நம்ம எந்த தோணியில கேட்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அவர் இஷ்டத்துக்கு மார்க்க பத்துவா தானே என்னமோ ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அவருடைய பத்துவாவை கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி அன்றைய காலத்துல உள்ள அந்த மக்கத்து காஃபிர்கள், மக்காவாசிகள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, அவர்கள் இஷ்டத்துக்கு ஒரு உணவை ஹலால் ஆக்குவாங்க, ஒரு உணவை ஹராம் ஆக்குவாங்க. அல்லாஹ் அதை பத்தி திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 6வது அத்தியாயம் 136வது வசனத்துல சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த கால்நடைகள், அந்த பயிர்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு பங்கை ஒதுக்குவாங்க. அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான் பாருங்க. அந்த பங்கை ஒதுக்கும் போது ஒரு பங்கை அல்லாஹ்வுக்கு ஒதுக்கிடுவாங்களாம், இன்னொரு பங்கை அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஒதுக்கிக்குவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், மக்கத்து காஃபிர்கள்ட்ட இருந்த நம்பிக்கை என்ன? அல்லாஹ் கடவுள்னு ஏத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதை தாண்டி சிலைகளும் கடவுள் தான், ஒரு சில கடவுள்கள், சின்ன சின்ன கடவுள்கள் நமக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு பங்கு அல்லாஹ்வுக்கு ஒதுக்கிடுவாங்க, இன்னொரு பங்கை அந்த சின்ன சின்ன தெய்வங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க, இன்னொரு பங்கு அவங்களுக்கு ஒதுக்கிக்குவாங்க. ஒதுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, அதுல எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அல்லாஹ்வுக்கு வச்சிருந்த பங்கை எடுத்து அவங்க வச்சுக்குவாங்க. அந்த சின்ன சின்ன தெய்வங்களுக்கு ஒதுக்குனாங்கல்ல,
அதை எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் என்ன? அது தெய்வங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அல்லாஹ் அதைத்தான் கேட்கிறான். ஏண்டா எனக்கு ஒதுக்கினதை நீ எடுத்துக்கிற, சின்ன சின்ன தெய்வங்களுக்குன்னு ஒதுக்கினதை வந்து நீ அதை ஹராம், அதை நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 6வது அத்தியாயத்துல 136வது வசனத்துல கேட்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப சிந்திச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மக்களா தான் இருந்தாங்க. வீட்டுக்குள்ள வாசல் வழியாவா அம்மாவை திருமணம் முடிக்காத ஒரு திருமணமா இப்படிதான் இருக்கணும், இது மாதிரியான நடைமுறையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை காலத்துல அந்த மக்கள் இருந்தார்கள். அப்பேற்பட்ட மக்களுக்கு மத்தியில தான் அல்லாஹுடைய தூதர் நபியா ஆக்கப்படுறாங்க. ஏன் ஹிரா குகைக்கு போறாங்க? இவ்வளவு அசிங்கங்கள், இவ்வளவு ஆபாசங்கள், இந்த அளவுக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் இதெல்லாம் நடக்குதுதான். அறியாமை காலத்தினுடைய அந்த பழக்க வழக்கங்கள் இன்றைக்கும் நமக்கு மத்தியில நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு 50% தவறு நடக்குதுன்னா ஒரு 50% சரி நடக்குது. ஒரு 50% ஏமாத்துக்காரன் இருக்கிறானா ஒரு 50% நல்லவங்க இருக்கிறாங்க. ஒரு 50% கீழ்த்தரமா சிந்திக்கக்கூடிய இருக்கிறானா ஒரு 50% நல்ல விதமா சிந்திக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா ரசூல்லா காலத்துல அப்படி கிடையாது. ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா 1000 பேர்த்துல 2 பேர் நல்லவனா இருக்கும், ஒரு 3 பேர் நல்லவனா இருப்பான். ஒரு பெரும் சமுதாயம், பெரும் பகுதி மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா இந்த மாதிரிதான் ஆடை இல்லாம சுத்துறது, வீட்டுக்கு பின்புறமா வந்து குதிக்கிறது, திருமணமா சகட்டு மேனிக்கு பண்றது, மற்றவங்களுடைய பொருளாதாரமா இஷ்டத்துக்கு செலவு செய்யறது, இந்த மாதிரி ஒரு ஒழுக்க நடைமுறைகளும் இல்லாதவர்களாகத்தான் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த அணுகுமுறை, அந்த நடைமுறை, இதையெல்லாம் பார்த்து விட்டுதான் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வாங்க? அப்பப்ப தனிமையில போயிருவாங்க. நம்ம தலைப்பு எடுத்திருக்கிறோமே, அந்த ஹிரா குகை இது மாதிரியான அசிங்கங்கள், இது மாதிரியான ஆபாசங்கள், இது மாதிரியான அந்த மனித குலம் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்களை எல்லாம் செஞ்ச காரணத்தினாலதான் அல்லாஹுடைய தூதர் மனம் நொந்து போய் வெறுத்து போய் அப்பப்போ தனிமையில போயிட்டு அந்த ஹிரா என்ற குகையில போயிட்டு அமர்ந்து கொள்வார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த ஹிரா குகையில அமர்ந்ததற்கு பிறகு என்ன நடந்தது, அவருடைய வாழ்க்கை முறை, அவர் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அவருடைய பிறப்பு எப்படி இருந்தது, பிறப்பின் பெயரால் கட்டப்பட்ட இட்டுக்கதைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினத்துல பார்ப்போம். ஆக அல்லாஹுடைய தூதர் 23 ஆண்டுகால பிரச்சாரத்துல ஒரு சமுதாயத்தையே மாத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய முஹல்லாவுல எல்லாத்தையும் 5 நேர தொழுகையாலேயே மாத்த முடியுதா? ஏன் சாதாரணமா ஒரு பள்ளியை நிர்வகிக்கிற எல்லாத்தையும் ஒட்டுக்க ஒரு ஜமாத்துல 10 நேரத்துல கொண்டாந்து நிறுத்த முடியுதா? சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு சிரமமா இருக்கு. ஏன் குடும்பத்துல உள்ளவங்களை திருத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம குடும்பத்துல நம்முடைய தாய் தகப்ப யாராவது தொழாம இருப்பாங்க, நம்முடைய குழந்தைகளை யாராவது தொழாம இருப்பாங்க, அவர்களை கரெக்டா வழி நடத்துறதுக்கு என்ன இன்னைக்கு நம்மளால முடியுதா? எவ்வளவு சிரமப்படுறோம். அப்போ ஒரு சமுதாயம், அது எப்படி இருந்த சமுதாயம்? ஒழுக்கம்னா என்னன்னு தெரியல, வணக்கம்னா என்னன்னு தெரியல, பொருளாதாரம்னா என்னன்னு தெரியல, திருமணம்னா என்னன்னு தெரியல, இப்படி ஒண்ணுமே தெரியாத ஒரு மக்களுக்கு மத்தியில ஒத்த ஆளா வந்து ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனாருன்னா சாதாரண விஷயமா? சிந்திச்சு பாருங்க. சும்மா சாதாரணமான இந்த நம்ம வரலாறு கடந்துட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதருடைய உழைப்பு இருந்திருக்கிறது, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தியாகம் இருந்திருக்கிறது. இதையெல்லாம் இந்த வாழ்க்கை முறை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கேள்விப்பட நம்முடைய உள்ளத்துல வாங்க அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானே, மா நுகஸ்ஸு அலைக மின் அம்பாஇ ருசுல் மா நுஸப்பித் பிஹி ஃபுஆதக், உங்களுடைய உள்ளங்கள் என்பது பலப்படும்ங்கறாங்க. அது உண்மையிலேயே பலப்படும். இந்த வரலாறு நம்ம கேட்டோம்னு வைங்களேன், அல்லாஹுடைய தூதருடைய இந்த அணுகுமுறை, இந்த பிரச்சாரம், இந்த 23 ஆண்டுகால வாழ்க்கை பிரச்சாரத்தை நம்ம எடுத்து படிச்சு கேட்டோமே ஆனால் நம்முடைய உள்ளங்கள் நிச்சயமாகவே பலப்பெறும். அறிவுடையோர் அதன் மூலம் படிப்பினை பெறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொன்னால அப்பேற்பட்ட படிப்பினை பெறக்கூடிய மக்களா நாம் மாறுவோம். அப்பேற்பட்ட மாறக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.